சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் மெய்யநாதன் விரைவில் புயல் பாதுகாப்பு மையமும் சாலையும் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெளியேற்றப்படும் வெள்ள நீர் முழுவதுமாக காவிரி ஆற்றில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படுகிறது. இந்த நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியே சென்று பழையாறு அருகே வங்கக்கடலில் கலந்து வருகிறது. இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றின் அருகே அமைந்துள்ள திட்டு கிராமங்களில் கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அமைச்சர் மெய்யநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் பாதுகாப்பிற்காக இருப்பதற்காக 7 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் 2 புயல் பாதுகாப்பு மையங்கள் ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் அமைப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். அதேபோல் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்க அரசாணை வழங்கப்பட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் விரைவில் அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சருக்கு குறிப்பாக இங்க இருக்கின்ற 1400 குடும்பங்களை சேர்ந்த 5400 பேர் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இன்று காலை முதல் அவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளும் விவசாய பாதிப்புகளையும் உரிய மாவட்ட நமது ஏடி அக்ரி மூலமாக அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டிருக்கிறது. 2 வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான உரிய நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது. இப்ப நிரந்தர தீர்வு வேணும்ங்கிறாங்க இந்த பகுதிக்கு. ஒவ்வொரு ஆண்டு வெள்ளப்பெருக்கு வருது, அமைச்சர் பார்க்கறாங்க, அதிகாரிகள் பார்க்கறாங்க. நிரந்தர தீர்வு. ஆமா, நிரந்தர தீர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் துறை மூலமாக இங்கே இருக்கின்ற முதலீடு திட்டம் அதே போல இந்த நாதல் பகுதிக்கு கிட்டத்தட்ட 2 புயல் பாதுகாப்பு மையம் அமைப்பதற்காக 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அது கட்டடத்துக்கான வரைபட அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அந்த இடங்களுக்கான மதிப்பீடு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேலாக அதற்கான மதிப்பீடு அந்த இட உரிமையாளருக்கு வழங்கப்பட்டு விரைவில் அந்த கட்டிடப் பணிகள் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 to 4 மாத காலத்துக்குள்ளாக அந்த புயல் பாதுகாப்பு மையம் முழுமையாக பணிகள் முடிவடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.